Hello friends, welcome to Needles and Ladles. நம்ம லாஸ்ட் கிளாஸ் லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அது இப்போ டபுள் கலரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் பைப்பிங் த்ரெட்டை ஜிக்ஸாக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டபுள் கலர் கொடுக்கும்போது எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1 inch 1.5 inch அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த டயகனல் லோடிங் போடுறோம். இது எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லென்த் வர அளவுக்கு இந்த ஸ்டிச்சஸ் போடணும். இது டபுள் கலர் மட்டும் இல்லை, உங்களுக்கு 2-3 கலர் காம்பினேஷன்லேயோ இல்லை ஜரி த்ரெட் அந்த காம்போலேயோ கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சிங்கிள் த்ரெட் பைப்பிங் இது ஒட்டியிருக்கு. உங்களுக்கு இன்னும் அகலமாக தேவைன்னா இன்னும் 2 லைன் கூட ஒட்டிக்கலாம். அப்படி இந்த த்ரெட் இல்லைனா கூட பரவாயில்ல, உள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கூட அது ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம இந்த மாதிரி போடுறோம். இதுவே நம்ம லோடிங் பீட் ஒர்க் ஒரு ஜர்தோசியில் போடுறோன்னா பீடு ஜர்தோசியவே நம்ம கீழே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம லோடிங் போடுவோம். ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட்டுக்கு தான் இந்த த்ரெட் வைக்கிறோம். இப்போ இதோட லென்த்து வந்துடுச்சு. இங்கே வந்தோடனே நீங்கள் எண்ட் நாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கலர் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ஆரஞ்சு கலரை கொஞ்சம் பெரிய லூப்பாக எடுத்துக்கோங்க. செகண்ட் இங்கே ஒரு பிங்க் கலர் போட போகிறோம். அந்த லூப்பை அந்த த்ரெட்டை இந்த லூப் வழியாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ ஆரஞ்சு த்ரெட் இருக்கு இல்லையா, அதை கீழே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நாட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் போடுறது ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா துணி கீழே ஆரஞ்சு த்ரெட்டும் இருக்கும், பிங்க்கும் இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆரஞ்சு த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிடணும். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூரமாக ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இப்போ ஆரஞ்சு த்ரெட் அங்கே இருக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துல இப்போ பிங்க் மட்டும் இருக்கும். நம்ம ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பிங்க் த்ரெட் எடுத்துகிட்டு எப்பயும் போல் அந்த லோடிங்கை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். அதோட அந்த லைன் எங்கே வருதோ அந்த மார்க்கிங் வரைக்கும் பிங்க்கு. இப்போ பிங்க் த்ரெட் போட்டு முடிக்கும்போது திரும்ப அதே மாதிரி பிங்க்கோட லூப் வழியாக ஆரஞ்சு த்ரெட்டை இழுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாட்னால் ஒரு கலர் முடிக்கும்போது நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இந்த நூல் தள்ளி வைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ இதே மாதிரி அந்த கலரை மாற்றி போட்டு முடிக்கிறோம். ஸோ இது முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செயின் ஸ்டிச்சோ இல்லைன்னா பீட் ஒர்க்கோ கொடுக்கணும். இல்லை சைடில் அந்த ஹோல்ஸ் தெரியுது பார்த்திங்களா, அதுக்காக நான் இங்கே இந்த ஸ்டிச்சுக்கு செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்தது அதே டபுள் கலரை இன்னொரு டிசைன் ட்ரையாங்கிள் மாதிரி வர ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்கு அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டு ஜிக்ஸாக் போட்டிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு கலர் எடுத்து நம்ம டயக்னலாக போட ஆரம்பிக்கணும். இதுலேயும் அதே மாதிரி ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்து நம்ம டயக்னலாக இந்த த்ரெட்டை கவர் பண்ணிகிட்டே போட்டுட்டு வர போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் கவுண்ட் கூட வச்சுக்கலாம். ஒரு 7 to 8 ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நான் இங்கே ஒரு 1 centimeter ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் வர அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு வரேன். இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ளவுஸோட ஸ்லீவ் நெக்லைனுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் போடும்போது ரொம்ப ஈஸி இது. இப்போ இந்த ஆரஞ்சு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு வரணும். ஸ்டிச்சஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்பும் நல்ல ஈவனாக இருக்கும். அது மட்டும்தான் இதில் பார்க்கணும். ஸோ இப்போ ஆரஞ்சு தேவையான இதுக்கு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இதோடு முடிக்கிறோம். இப்போ இந்த இதில் நாட் போட மாட்டோம். இப்போ இந்த ஆரஞ்சு த்ரெட் முதல் பார்த்த மாதிரி தூரமாக கொண்டு ஒரு 2 செயின் போட்டு விட்டுருவோம். அப்போ நம்மளுக்கு துணி கீழே இந்த ஆரஞ்சு த்ரெட் இருக்காது. இப்போ நம்ம அடுத்தது பிங்க் தானே ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிச்சை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கலர் எடுக்க போகிறோம். அது இங்கே ஆரஞ்சு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆரஞ்சு ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இது லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
இந்த டயகனலாக எவ்வளோ தூரம் கொண்டு போகணுன்னா ஆரஞ்சு எங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து ஒரு லாங் செயின் லாக்கு, திரும்ப இங்கே வரும்போது லாங் செயின் லாக்கு. ஸோ இதே மாதிரி போட்டுட்டு வரணும். இது எவ்வளோ தூரம் போடணுன்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா ஆரஞ்சு லைனு அது ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் போடணும். அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டிச்சோட அகலம் ரெண்டுமே ஈவனாக வந்துடும். இப்போ இந்த ஆரஞ்சு கவர் ஆகும்போது நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த கீழே இருந்த ஆரஞ்சு லைன் வரைக்கும் கவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிங்க் இங்கே ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி பிங்க்கை கொஞ்சம் தூரமாக தள்ளி கொண்டு போய் செயின் ஸ்டிச் போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம துணி கீழே ஆரஞ்சு த்ரெட்டை மட்டும் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பிங்க்கை தள்ளி வச்சிட்டோம். இப்போ ஆரஞ்சு த்ரெட்டை எடுத்துப்போம். ஆரஞ்சு த்ரெட்டை கீழே புல் பண்ணிங்கனாலே இந்த செயின் ஈஸியாக கழண்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரி துணியில் ஹோல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வெறும் நகம் வச்சு இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்ஸ் மறைஞ்சிரும் துணி கீழே இந்த மாதிரி. இப்போ திரும்பவும் ஆரஞ்சு எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்னா அங்கே பிங்க் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த லாங் செயின் அந்த பிங்க் எங்கே முடிஞ்சிருக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாக்கு, திரும்ப அடுத்த ஸ்டிச்சு. இது எவ்வளோ தூரம் போடணுன்னா அங்கே பிங்க் ஸ்டிச் இருக்கு இல்லையா அது எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ஆரஞ்சில் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டிச்சும் எங்கே முடியுதோ அங்கே ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஈக்குவலாகவே ஸ்டிச் லென்த் கரெக்டாக வரும். இப்போயே நம்மளுக்கு ஒரு பிங்க் கலர் ட்ரையாங்கிள் வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி அந்த பிங்க் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஆரஞ்சில் போட்டுட்டு வரணும். இப்போ பிங்க் எண்ட் ஆகிட்ட உடனே ஆரஞ்சை மூவ் பண்ணி வச்சுட்டு பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆரஞ்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே திரும்ப பிங்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். லாக் போட்டுட்டு போடணும். இது எங்கே முடிக்கணுன்னா இந்த ஆரஞ்சு எங்கே முடியுதோ கீழ்ப்பக்கம் அங்கே முடிக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த கால்குலேஷனில் போடும்போது இது ஈவனாக அழகாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிங்க்கும் ஒரு ஆரஞ்சு ட்ரையாங்கிளும் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல் இதுவும் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் எண்டில் பிங்க் முடிக்கும் போதே நம்மளுக்கு அந்த த்ரெட்டு கவர் ஆகிடுச்சு. ஆனால் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப நிறைய பிங்க் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ண திரும்ப ஆரஞ்சு இந்த பிங்க் எங்கே முடியுதோ அந்த மாதிரி வச்சு முடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ அங்கே பிங்க் த்ரெட் இருக்கு இல்லையா இது அங்கேயே நீங்கள் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த ஆரஞ்சு முடியும் போது ஆரஞ்சை இந்த பக்கம் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டிச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பாருங்கள் ஆரஞ்சு இந்த பக்கம் போட்டு எண்ட் நாட் முடிச்சாச்சு. பிங்க் அந்த சைடில் இருக்கு இல்லையா அது அங்கேயே வச்சு எண்ட் நாட் போட்டுருங்க. ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது. இதுக்கு செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் கூட இந்த கீழே பிங்க் ட்ரையாங்கிள் இடத்துல பிங்க் செயினும் ஆரஞ்சு ட்ரையாங்கிளுக்கு ஆரஞ்சு இதுவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வைஸ் வர்ஸா பிங்க் இடத்துல ஆரஞ்சு இடத்துல பிங்க்கும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ இங்கே வந்து பீட் ஒர்க் கொடுக்குறேன். இந்த டிசைன் இன்னும் ரொம்ப அழகாக கிராண்டாக ஆகிடும். நம்ம பீட் ஒர்க் இதில் பார்த்த மாதிரி ரெண்டு பீடாக வச்சு இந்த சுகர் பீட்ஸ் தான் கோல்டன் கலர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரும். இது முடித்தோடனே இதோட ஒர்க் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டபுள் கலர் காம்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.